ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நீங்க டே 1லேருந்து 6 வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு 7 வந்து அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு சில விஷயத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிய யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்லீப்ப வந்து ஆப்டிமைஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் நாய்ஸ் மெஷின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நாய்ஸ்னால நம்ம பிரெயின்ல ஒரு சில வேவ்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகும். இப்படி ட்ரிகர் ஆகுறதுனால நம்ம ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே வந்துரும். அது ஈஸியாவும் இருக்கும் அப்படின்றத சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பேஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து நெறைய டிவைஸஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இத வந்து நான் அந்த மிஷினுக்கு உண்டான மார்க்கெட்டிங்கான்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஸோ இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா, இந்த நாய்ஸ்லாம் வந்து அதிகமா எங்க வந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஊருக்கு வெளிலன்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கிற ஏரியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடியோ, இல்ல ஒரு 50 அடி தள்ளி தள்ளி தான் ஒரு ஒரு வீடு இருந்துட்டுருக்கும். சுத்தி மரங்கள் நெறைய இருந்துட்டுருக்கும். இந்த மரத்துல வந்து நைட் ஆனா வந்து அந்த காத்து மூலியமா வர சவுண்டுங்களா இருக்கட்டும், அந்த மரத்துல இருக்கிற பூச்சி சவுண்டு இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் சேர்ந்து நம்மளுக்கு தூக்கத்த வந்து சீக்கிரமே குடுத்துரும். இப்ப தூங்குற மாரி 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் நம்ம தூங்க மாட்டோம். ஒரு 6, 7 மணிக்கே வந்து சாப்பிட்டு எல்லாமே தூங்கிருவாங்க. ஏன்னா, மறுநாள் காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவங்க வேல பார்க்கணும். ஏன்னா, அந்த டைம் வந்து அதிகமா வந்து விவசாயம் பார்க்குறவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஸோ, அதனால வந்து காலையில வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுருவாங்க. ஸோ, அப்போ வந்து அந்த தூக்கம்ன்றது அவங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சது. அதுக்கான காரணம்னா, அவங்க சுத்தி இருந்த நேச்சர் அந்த மாரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே பில்டிங் வந்துருச்சு. மரம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்போ இருந்த மாரியான பறவைகள் இப்ப எதுவுமே கிடையாது. பூச்சியும் எதுவுமே வந்து சிட்டிக்குள்ள வரது கிடையாது. ஸோ, அப்படி இருக்கும்போது நம்ம தூக்கத்த வந்து நம்ம எப்படி வரவைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெக்னாலஜிய யூஸ் பண்ணி தான் நம்ம வரவைக்க முடியும். அதுக்கான அந்த மிஷின் தான் வந்து இந்த வாய்ஸ் நாய்ட் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ, இந்த மிஷின் வந்து Amazonலயே நெறைய இடத்துல கிடைக்குது. ஸோ, உங்களுக்கு வேணும்னா எந்த பிராண்ட் நல்ல பிராண்டோ போய் நீங்களே தேடி பார்த்து வாங்கிக்கங்க. உண்மையிலேயே தூக்கம் வரல நீங்க நினைச்சீங்கன்னா, தேடி பார்த்து வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் ஸ்லீப் ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்லீப் ட்ராக்கர்ஸ் வந்து இப்போ நெறைய வாட்சஸ்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. வாட்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூ. 2000 வாட்ச்லேருந்து ரூ. 1,00,000 வாட்ச் வரைக்கும் எல்லா வாட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ட்ராக்கிங்ன்றது இருக்கு. பட் அதுல இருக்க அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிடையாது. இந்த விஷயத்துல வந்து நான் ஒரு நல்ல பிராண்டா என்கிட்ட கேட்டீங்கன்னா, நானு Fitbitஅ சொல்லுவேன். ஏன்னா Fitbit வந்து நீங்க மத்தியானம் தூங்குனீங்கன்னா கூட ட்ராக் பண்ணும். நீங்க எப்பலாம் தூங்குறீங்களோ, அப்பலாம் அது ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்றது. ஸோ அது வந்து ஒரு நல்ல பிராண்ட் தான் நான் சஜெஸ்ட் பண்றது. ஸோ நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப Apple தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது என்னோட ரெக்யர்மென்ட்க்காக நான் Apple யூஸ் பண்றேன். பட் ஸ்லீப் ட்ராக்கிங்ன்னு போயிட்டீங்கன்னா, நீங்க Fitbit வந்து நல்லாவே இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. கம்மியான ரேட்டும் கூட. ஒரு 4000 5000க்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சார்ஜ்ன்றது விக்கும். இருக்கிற ஸ்மார்ட் பேண்ட்லயே வந்து நல்ல அக்யூரசி குடுக்குற பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, Fitbit தான். ஸோ அத வந்து யூஸ் பண்ணீங்க. ஸ்லீப்புக்கு மட்டும் நான் சொல்றேன். மத்தது பிபிஎம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்னிங் வந்து ட்ராக் பண்றதெல்லாம் வந்து Fitbit அந்த அளவுக்கு வந்து அக்யூரசி கிடையாது. பட் ஸ்லீப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்கும். அது எப்படி ட்ராக் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருந்துச்சுனாலே அது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்போ நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது கூட ரெஸ்ட்ல தான் இருப்போம். பட் கை, கால வந்து அப்பப்போ மூவ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம மூவ்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜிபிஎஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் வாட்ச்ன்றதுனால. ஸோ ஸ்லீப்ன்றது நம்ம ஒரு இடத்துல இருப்போம். அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கை, கால் அசைக்காம வந்து ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறோம்னா, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுரும். பட் வேற மத்தபடி வந்து உங்களுக்கு வேற எதனா மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்து, ஒரே இடத்துல ரொம்ப நேரமா கை, கால் அசைக்காம உட்கார்ந்துட்டுருந்தா கூட அது ட்ராக் பண்ண தான் செய்யும். அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குன்னா, Fitbit வந்து நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப இருக்கிற கட்டத்துல வந்து Fitbit வந்து நல்லாவே வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது. நான் யூஸ் பண்ணி பர்சனலா வந்து அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது வந்து ப்ளூ லைட் பிளாக்கிங் கிளாஸஸ். ஸோ ஒரு 6 மணிக்கு மேல நீங்க சிஸ்டம்ல வொர்க் பண்றீங்க. 6 மணிக்கு மேலன்றத விட சன்னோட செட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சூரிய வெளிச்சம் கம்மியாயிட்டு நைட் வர டைம்ல வந்து நீங்க நைட்ல வொர்க் பண்றீங்க. சிஸ்டம்ல வொர்க் பண்றீங்க. இல்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா, இந்த ப்ளூ லைட் பிளாக்கிங் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்றதுனால அன்வான்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகாது. இப்படி ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுனால நம்ம தூக்கமும் சீக்கிரமா வந்துரும். ஸோ உங்களுக்கு ஈவினிங் மேல மொபைல் யூஸ் பண்ற ஹேபிட் இருந்துச்சு. தூங்கும்போதும் நான் மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஹேபிட் இருந்துச்சுன்னா, இந்த கிளாஸ யூஸ் பண்ணலாம். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ன்ற மாரி தான். அதுக்காக வந்து இந்த கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க ஃபுல்லா வந்து சிஸ்டம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி பண்றீங்கன்னா, அதுக்கான சைட் எஃபெக்ட்டும் நெறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அந்த ஆப்ஷன தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்மார்ட் மேட்ரஸ். மேட்ரஸ் வந்துட்டு இப்போ நெறைய மேட்ரஸ்லாம் வந்துருச்சு மார்க்கெட்ல. ஸோ ஜென்ரலா நம்ம படுக்கும்போது நம்ம பாடி எப்பவுமே ஃப்ளாட்டா தான் இருக்கணும். நீங்க ஒரு மேட்ரஸ்ல படுக்குறீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எட்ஜ் தான் வந்து இடுப்பு பகுதின்னு வச்சுக்கங்க. இந்த இடம் கீழ போயிடும். இந்த இடம் கீழ போகும்போது இதான் உங்க தலை பகுதின்னா, உங்க தலை மேல வந்துரும் இப்டி. ஸோ உங்க பாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா இல்லாம ஒரு ஜிக்ஜாக்கா தான் படுத்துட்டு இருப்பீங்க. இதனால என்ன ஆகும்னா, சில பேர் பெட்ல படுக்கும் பில்லோ யூஸ் பண்ணினா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து கழுத்துல வந்து வலி வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம், நம்ம வொர்க் பண்றதுனால தான் வந்து வலி வருதுன்ட்டு. ஆக்சுவலா அது கிடையாது. நம்ம ரெக்கவரி ஆகுற டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தூங்குற டைம் தான் நம்ம பாடியே ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து அந்த ஸ்லீப் வந்து ப்ராப்பரா இல்ல, அந்த போஸ்ச்சர் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு பெட்டரா ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திரையில படுத்து தூங்குறது தான். பட் நெறைய பேர் திரையில படுத்து தூங்க முடியாது. ஸோ அதுக்கு பதில் இந்த மாரி ஸ்மார்ட் மேட்ரஸ்லாம் நெறைய வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதுல எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதையே நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த மாரி மேட்ரஸ் நான் எதுவும் யூஸ் பண்றதில்ல.
இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் எதனா இருந்துச்சுன்னா, நான் தரையிலேயே படுத்து தூங்கிருவேன். அது மாச கணக்குலயும் அப்படிலாம் தூங்கியிருக்கேன். ஸோ அப்படி தூங்குனா தான் ஒரு சில விஷயம் சரியாகும்னா, அது பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கப் லைட்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிடுவாங்க. நீங்க 6 மணிக்கு காலைல எழுந்திரிக்கணும். அலாரமும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த லைட்டும் இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலாரம் வைக்கிறது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக, அந்த லைட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் ஆன் ஆச்சுனாலே, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூக்கமும் வந்துரும். இதனால வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த டிஸ்டர்ப் ஆகுது அந்த மாரிலாம் இருக்காது. சில பேருக்கு அந்த அலாரம் சவுண்ட் கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்காது. இதையும் தாண்டி நெறைய டெக்னாலஜிலாம் இருக்கு. பட் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் தான். அத தான் நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். ஸோ இது வேணும்னா நீங்க மார்க்கெட்ல போய் பாருங்க. பார்த்தீங்கனாலே கிடைக்கும். இந்த பயோ ஹேக்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இது வந்து சின்ன ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். ஃபியூச்சரே இத பத்தி தான் நெறைய பேர் வந்து ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் இத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்து நம்ம நெறைய ஃபுட் சாப்பிடுறோம். ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றதில்ல. ரிவர்ஸ் ஏஜிங் பண்ணணும்ன்றது தான் நெறைய பேர் நெறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அமெரிக்காவ சேர்ந்த பிரைன் ஜான்சன் கூட வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல செலவு பண்ணி அவர் ரிவர்ஸ் ஏஜிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த பயோ ஹேக்கிங்ன்றது வந்து ஒரு வெரி வெரி சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். இத நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம ஈஸியா ஒரு சில ரிசல்ட்ட நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னையோட நான் டே 7 முடிச்சுட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமையிலிருந்து இந்த டே 1லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் நீங்க கன்டின்யூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இத வந்து ரிலிஜியஸா நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்க லைஃப் ஸ்டைல்லயே வந்து நெறைய ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்க மாரி இருக்கும். ஸோ அத கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும்.